ஒரு தம்பி என்ன செய்கிறாருன்னா நாள் ஃபுல்லாக வந்து வருத்தப்படுறாரு. எனக்கு பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, எல்லாருமே இன்னைக்கு நான் எதுவுமே நான் நினச்சது நடக்கலை, நினச்சது நடக்கலை, நடக்க இருக்கிறதாவது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதிர்ஷ்டமே இல்லை, என்ன நான் பண்ணுறதுன்னு தெரியல. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைக்கு வந்து வேலைக்கு போனதெல்லாம் ரொம்ப தடுமாறிட்டு கிடந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாரு. அப்புறம் பணங்காசு நெருக்கடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டேஜில் போய் ஐயையோ நம்ம அந்த உலகத்திலே வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் வீட்டம்மா கண்டாபுரான்னு திட்டுறது, பிள்ளைகள் வந்து உன்னை பெற்று நீ என்ன பண்ண அப்படிங்கிறது, ஏன் பெற்ற அப்படின்னு கேட்குது, எல்லாருமே திட்டுறாங்க, சொந்தக்காரங்க விரட்டுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த குரோம்பேட்டை மேம்பாலத்திலேருந்து அந்த ரயில்வே மேம்பாலத்திலேருந்து குழந்தை ட்ரெயின் வர்றப்போ ஒன்று செத்து போயிடும், என்ன அப்படி தற்கொலைக்கு ஒன்று உழுவுறாரு. இவரு உளுந்த நேரம் என்ன நடந்து போச்சுன்னா, அந்த சரக்கு ரயில் இருக்கு பாருங்க, சரக்கு ரயில் வந்துருச்சு, கொஞ்சம் தவறி போச்சு, உளுந்துட்டாரு. உளுந்தாக்கா அவரு ஒரு மூட்டையில உழுவுறாரு, நிறைய நிலக்கரி எல்லாம் ஏற்றிட்டு போற அது மாதிரி ஒரு மூட்டை பக்கத்துல இருக்கு, உளுந்துடுறாரு. அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்தாக்கா மூட்டையில பாக்குறாரு, என்னடா இது ஏதோ பணமா இருக்குது, என்னடா இது வேற பிரச்சனையாயிட போகுது அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வந்து ஒரு ரத்தத்தோட கிடக்குறாரு. என்ன என்ன யாத்திரை கேட்டா, இந்தப்பா நான் வந்து இந்த மாதிரி பேங்கில் பணம் எடுத்துகிட்டு போனாங்க, நான் அடிச்சுட்டு விட்டேன், துப்பாக்கியில் சுட்டா அவங்களுக்கு செத்து போயிடும் போல இருக்க, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயா சேர்த்துருப்பாங்கிற மாதிரி சொல்லுறது செத்து போயிட்டார். அப்புறம் ஒரு அடுத்த எங்கே போய் நிற்கிதோ கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு செல்ஃபோனில் செத்து போகிறப்ப செல்ஃபோன்லாம் கட்டேன், பாக்கியராஜ் சார் மாதிரி எல்லாத்தையும் கழட்டி வைக்க வச்சுருவாங்களா, அந்த மாதிரி வந்து செல்ஃபோன்லாம் தூக்கி விட்டு வீட்டில் வச்சுவிட்டு வந்தால் செத்துருக்கிறார். அப்புறம் அங்கே போய் பயனை தாங்கலை, என்னாச்சு, இந்த குரோம்பேட்டில் போய் லெவல் கிராசிங்கன்னு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, போலீஸ்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து இருக்கு, பார்த்தா பணம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு, 52 கோடி ரூபா பணம் இருக்குது அதுக்குள்ள. இந்த ஆளுக்கு வந்து எப்போதான் பணத்தையே கையில் கொடுத்தாச்சு, அதை எடுத்துக்கல, சரி எடுத்துகிட்டு போக முடியும், எங்கே எடுத்துகிட்டு போகிறது பிரச்சனை ஆகிப்போச்சு மூட்டையில். அப்புறம் போலீஸ்கிட்ட சொன்ன உடனே அவங்க இன்கம் டேக்ஸ் அனதர் போலீஸ் எல்லாம் சொன்ன உடனே 10% இதை வந்து ஒரு உண்டு, இதை அப்புறம் வச்சுப்போம். இப்போ அவர் கேட்டார், நான் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னார். அந்த பெரிய ஒரு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துன்னு என்னையா அது இப்படி போய் உழுத்து வஞ்சிருக்கேன் அப்படின்னா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு, என்னையா பிறந்தது வேஸ்ட்டு, நீ மூத்த பிள்ளையாக இருக்கலாம், 2வது பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் வந்து நீ பிறப்பிப்பதற்கு கடவுள் ஒரு காரணத்தை வைத்திருப்பார். ஆச்சா, இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை, எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்படியா, ஏன் அப்படின்னா, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்ச நேரம் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்சம் நேரம், இப்போ எதனால் உயிரோடு இருந்தார் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை என்னுடைய ரத்தம், அவர் ரத்தம் இருப்பு கிடையாது, யாருக்குமே ரத்தம் அந்த குரூப் கிடைக்கல, கமர்ஷியலாகவும் கிடைக்கல, யாருடைய ரத்தம் செட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா என்னுடைய ரத்தம் செட் ஆச்சு. அதனால என்னாச்சுன்னாக்கா அவர் அதுக்கப்புறம் 7 வருடம் இருந்து விட்டு வேறு ஒரு ஹார்ட் அட்டாக் அது மாதிரி இறந்து விட்டார். அப்புறம் அம்மா இருக்காங்களா, அம்மா வந்து இறந்து விட்டாங்க, இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு, இவருடைய பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க. அப்படியா, சரி, என்னதுனால கேன்சரில் இறந்துட்டாங்க. அப்படியா, கேன்சரில் இருந்தாச்சுனாக்கா என்னப்பா எவ்வளோ நாள் கேன்சர், அவங்க ஒரு 7-7.5 வருஷம் 8 வருஷம் அப்படி இருந்தாங்க. கேன்சர் வந்து எப்படி இருந்தாங்க, மருந்து மாயம் கொடுத்தா கூட இந்த பிளேட்லெட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ புற்றுநோயாளிகளுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் குறையும், ரத்த சிவப்பணுக்கள் குறையும். அந்த பிளேட்லெட்ஸில் வந்து நம்ம கமர்ஷியலாக நிறைய பேர்ட்ட நாங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தோம், கிடைக்கல, என் பணம் இல்லைங்கிறது வேற, அது யாருமே ஒத்துவலை, என்னுடைய பிளேட்லெட்ஸ் தான் சரியாக இருந்துச்சு. அதனால ஒரு தடவையும் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி கொடுக்கும்போது என்னுடைய பிளேட்லெட்ஸ் தான் கொடுத்து 7-7.5 வருடம் இருந்தா. அது மாதிரி நாங்கள் எல்லாம் ஒரு டூர் போயிருந்தோம். அப்புறம் என்னப்பா, நாங்களாம் ஒரு டூர் போயிருந்தோம். அப்போ டூர் போனப்போ எங்கள் அக்கா வந்து ஒரு ஏரி அந்த அந்த இதில் குற்றாலத்தில் போய் அடிச்சுட்டு விழுந்துருச்சு. எனக்கு நீச்சல் தெரியும், எங்கள் அப்பா சின்ன வயசு நீச்சல்லாம் கற்றுக் கொடுத்து வச்சுட்டார். நான் போய் அவர் சின்ன பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றிட்டேன். பத்தியா, அந்த பெரியவர் சொன்னார், அந்த ஸ்டேஷன் வந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, உங்கள் அப்பாவுக்கு 7 வருடம் உயிர் வாழ்வதற்கு தேவையான இரத்தத்தை, அந்த ஆப்ரேஷன் போது தேவையான இரத்தத்தை உன்னிடந்து கொடுக்க வேண்டிய என்பது விதி, அதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கலாம். அவர் உங்கள் அப்பா அப்போ இறந்துருந்தாக்கா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிருக்காது, கல்யாணம் ஆகி சிரமப்பட்டிருப்பாங்க, அதற்காக காப்பாற்றுவதற்காக உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்திருக்கலாம்ல. அது மாதிரி உங்கள் அம்மாவும் அதே மாதிரி 7 வருடங்கள் அது மாதிரி பிளேட்லெட்ஸ் இல்லாமல் போகிறப்ப எங்கெங்கேயோ போகும் பொழுது நீ கொடுக்க வேண்டிய என்பதற்காக தானே
செய்திருக்கிறாங்க. எங்களுக்கு 2 அக்கா இருந்துச்சு. ஒரு பொம்பளை பிள்ளை போதும் அப்படின்னு நினச்சப்போ, இல்லை அவர் தான் போராடி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி கேட்டார்கள். அதற்கு கொடுத்தது அது என்ன ஈடாக 7 வருடம் அவரை உயிர் வாழ வைத்திருக்கிறேன். அப்போது உண்மைதான். அது மாதிரி உங்கள் அக்கா கீழே விழுந்தப்போ அதை காப்பாற்றுவதற்கு நீ இல்லை என்றால் யாரை காப்பாற்றிருக்க முடியாது. அதனாலப்பா ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கு ஒரு இது. இன்னைக்கு பாரு விழுந்துட்டார். இந்த பாரு இந்த நீ வந்து இப்போ 52 கோடி ரூபா அந்த பணத்தை இருந்துச்சு திருடிட்டு போனதில்ல. இதை கண்டுபிடிச்சி 10% பக்காவாக கொடுத்துட்றாங்க. கவர்மெண்ட் கொடுக்க இன்கம் டேக்ஸ்லாம் கொடுத்துரும். 10% உனக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டு இதை கண்டுபிடிச்சி கொடுத்தா அப்படி ஏதோ ஒரு கணக்கில் இப்போ உனக்கு 10% 52 கோடியில் 5 கோடியே விடும். 50 லட்ச ரூபா இருந்தாலும் பெரிய விஷயம். 5 கோடி ரூபா கிடைத்திருக்கு. இதை விட என்னாச்சுன்னா இவர் வாழக்கூடிய காலங்களில் நிறைய பேருக்கு உதவி பண்ணிட்டே இருப்பார். காசு ஒரு வேலை கொடுக்க மாட்டான். வேலைக்கு போனால் இலவச சர்வீஸ் அவனை பயன்படுத்துறது மட்டும்தான் வேலை. அதே மாதிரி இருந்தால் எல்லாரும் சொன்னாங்க, எல்லா நண்பர்கள்லாம் அவருடைய நண்பர்கள் காலையில் ஒரு டீ குடிப்பாங்க. அந்த பாலாஜி பவன் மாதிரி ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டா இவன் வந்து பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஏன் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கிறோமே, நீ பில்டர் தானப்பா. ஆமாப்பா நான் பில்டர் தான். அவனுக்கு ஏன் ஒரு வீடு கொடுக்கக்கூடாது? என்னுடைய பில்டர் எனக்கு பார்ட்னராக வர 120 வீடு எனக்கு கட்டினத்தில் எனக்கு ஒரு 10 வீடு கொடுக்குறாங்கப்பா. கட்டுறது கட்டுமானத்துக்காக கொடுக்குறாங்க, அந்த கூலிக்காக கொடுக்குறாரு. பணம் 5.5 வந்துடுச்சு. இவ்வளவு செய்திகளும் என்ன நடக்குது? தானாக வருகிறது. கடவுள் எப்பொழுது எவ்வளவு யாருக்கு என்ன எப்படி கொடுப்பார் என்பது அவருக்கு தெரிவித்திட்டோம். இதான் நடந்தது. இப்ப சொல்லுங்க.